வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாவற்பழ ஜாம். அதுக்கு ஒரு அரை டம்ளர் சர்க்கரை எடுத்து கூட 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்கணும். நான் என்கிட்ட இன்றைக்கி நாட்டு சர்க்கரை இல்லைப்பா, அதனால் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க, இல்லைன்னா பனங்கற்கண்டு கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் இல்லைன்னா கருப்பட்டியும் கூட போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சதும் நான் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நாவற்பழத்தை இப்படி மிக்சியில் மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை அந்த சர்க்கரை பாகில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுப்பா. நம்ம கடையில் வாங்குகிற ஜாமை விட இந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை வச்சு நாம் வீட்டிலையே இப்படி ஜாமுன் செஞ்சு குழந்தைகளுக்கு ப்ரெட்டில் தடவி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி இந்த மாதிரி நல்லா பபுள் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு கெட்டி பதம், இது பாருங்கள், இப்படி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இந்த பதத்துக்கு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை அதில் இப்படி நல்லா பிழிஞ்சு விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தப்போ எலுமிச்சம்பழம் பிழியணும். அப்போ இது நல்லா ஆறவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பேக் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.